My dear students, this is RSR Maths, chapter 5 arithmetic progression. Next part. The first term A is called T1 or T1 equal to A. Common difference. The formula to find the common difference வந்து யூஸ்வலாக போடுறது இந்த ஃபார்முலா, பட் இது எல்லாமே வேலிட் தான். காமன் டிஃபரன்ஸ் D equal to T2 minus T1 or T3 minus T2 or T4 minus T3 இப்படி போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் ஏ அண்ட் டி ஃபஸ்ட் டைம் வந்து காமன் டிஃபரன்ஸ். இந்த சீக்வன்ஸ் இப்படி இருக்குது, ஏபி இந்த ப்ரொக்ரெஷன் இப்படி இருக்குது, இது காம்பவுண்ட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது நார்மல் ஃப்ராக்ஷனை மாற்றிக்கலாம். இந்த 2 5s are 10, இதை மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணிடுறோம். 2 5s are 10, 10 plus 1 11/2. இதை ப்ராடக்ட் பண்ணால் 2 9s are 18, 18 plus 1 19 divided by 2. 2 13s are 26, 26 plus 1 27/2. இது மல்டிப்ளை பண்ணால் 34 plus 1 35 divided by 2 இப்படி போயிட்டே இருக்குது. 35 divided by 2. இப்போ இதில் ஃபஸ்ட் டைம் ஏ ஈக்குவல் டு இந்த முதல் நம்பர் 11 divided by 2. அந்த காமன் டிஃபரன்ஸ் டி ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 போடணும். இந்த ஜெனரல் இந்த ஒரு ஃபார்முலா எடுத்தால் போதும், எல்லாத்துக்கும் சேமாக தான் வரும், பட் இது ஒன்று எடுத்தால் போதும். செகண்ட் டைம்ங்கிறது இது 19/2 மைனஸ் T1ங்கிறது ஃபஸ்ட் டைம் 11/2. ரெண்டு ஃப்ராக்ஷன் சப்ட்ராக்ட் பண்ணுறோம், அந்த டினாமினேட்டர் காமனாகவே இருக்குது, அப்போ வந்து ஒரே காமன் டினாமினேட்டர் போட்டுடலாம். மேலே நியூமரேட்டர் சப்ட்ராக்ட் பண்ணு. 11 minus 19 minus 11 equal to 19 minus 11 means 8 divided by 2 equal to 4. Therefore, the common difference equal to 4 and the first term equal to 11/2. இப்போ இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது வந்து காமன் டிஃபரன்ஸு இப்படி வருது. இது ரெண்டையும் யூஸ் பண்ணோம்னா, இது அப்ளை பண்ணோம்னா இந்த இந்த நம்பர் வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக வரும் இது. அதாவது இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா, இப்போ ஏவையும் டியும் ஆட் பண்ணலாம். ஏ ப்ளஸ் டி போட்டோம்னா, ஏ ப்ளஸ் டிங்கிறது செகண்ட் டேர்ம். ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு ஏக்கு வந்து 11/2 போடுங்க, டிக்கு வந்து 4 போட்டு பார்க்குறோம். நமக்கு ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் டி இப்படி வரும். தட் இஸ் அவருடைய ஃபார்ம் வந்து ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d இப்படி போயிட்டுருக்கோம், டாட்னு. இதில் வந்து செகண்ட் டைம் வந்து ஏ ப்ளஸ் டி, ஃபஸ்ட் டைம் ஏ தான் ரெடியாக இருக்குது, செகண்ட் டைம் ஏ ப்ளஸ் டி. நமக்கு இந்த வந்திருக்க சம் படி இது ரெண்டையும் ஆட் பண்ணால், ஏவையும் டியையும் ஆட் பண்ணால் இந்த செகண்ட் டைம் வரணும், இந்த நம்பர் வரணும். அப்போ ஃபஸ்ட் டைம் ஏக்கு வந்து 11/2 போட்டேன், காமன் டிஃபரன்ஸ் டி 4 போட்டாச்சு. இப்போ மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 11 + 4 2s are 8 divided by 2 equal to 19/2. செகண்ட் டைம் 19/2 வந்துட்டால் பாருங்கள், செகண்ட் டைம் 19/2. therefore our answer is right. அதனால் இதை நம்ம வந்து இந்த ஜென்ரல் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாதிரி எந்த டைம் வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த ஈபியில். நெக்ஸ்ட் we are going to find is the progression 5 2 minus 1 minus 4 minus 7 etc. and this is an AP. progression வந்து இந்த 5 2 minus 1 minus 4 minus 7 போயிட்டே இருக்குது. இது ஒரு ஏபின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் டைம் ரெடியாகவே இருக்குது, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இந்த டிஃபரன்ஸ் காமன் டிஃபரன்ஸ் ஃபார்முலா போகிறோம்ல, இது போட்டுட்டு எல்லாத்துக்கும் காமன் டிஃபரன்ஸ் சேமாக வந்து இட் இஸ் ஏபி. அது T2 மைனஸ் T1 போட்டு வர ஆன்சர், இல்லை T3 மைனஸ் T2 போட்டு வர ஆன்சர், இது மாதிரி எல்லாத்துக்கும் இந்த வர ஆன்சர் காமனாக வந்தால், இந்த டிஃபரன்ஸ் காமனாக வந்தால் திஸ் இஸ் இன் ஏபி. வி கேன் செக் இட் அப். D ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T2ங்கிறது 2 மைனஸ் T1ங்கிறது 5. இதை சப்ட்ராக்ட் பண்ண பிகர் மைனஸ் ஸ்மாலர் பிகர் சைன். ஃபஸ்ட் ஃபார்முலா போட்டோம், செகண்ட் ஃபார்முலா போடுங்க. T3 மைனஸ் T2. T3ங்கிறது மூணாவது டேர்ம், -1 ஃபார்முலாவில் மைனஸ், இது வந்து செகண்ட் டேர்ம். T3க்கு இந்த மூணாவது நம்பரு, T2க்கு செகண்ட் நம்பர், இடையில ஃபார்முலா வந்து ஃபார்முலாவில் நடுவில் வரும் மைனஸ், எல்லாம் மைனஸ் அப்படியே ஆட் பண்ணி போட்டால் -3. T4 மைனஸ் T3 இது தேர்ட் ஃபார்முலா. T4ங்கிறது 1 2 3 4வது நம்பர். T4 மைனஸ் T3ங்கிறது வந்து -1. இந்த T4க்குள்ளே -4 போட்டேன், இடையில இந்த வர மைனஸ் வந்து ஃபார்முலாவில் உள்ள மைனஸு. T3க்கான நம்பர் வந்து -1. இப்போ -4, அதாவது T2 மைனஸ் T1க்கு ஃபார்முலா போட்டாச்சு, T3 மைனஸ் T2க்கும் போட்டேன்.
இந்த T4 மைனஸ் T3 போடும்போது T4க்கு வந்து -4, 4வது டேர்ம் -4, இந்த T3ங்கிறது -1. நடுவில் ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா நடுவில் வர மைனஸ் வந்து இந்த ஃபார்முலா உள்ளது. இப்போ -4 2 மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். இப்போ பிக்கர் மைனஸ் ஸ்மாலர், பிக்கர் சைன் மைனஸ். அப்போ டிஃபரன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே D இங்கேயும் -3, அங்கேயும் -3, அங்கேயும் -3. இந்த ஃபார்முலா ஃபுல்லாக ஏல போட்டாலுமே இந்த டிஃபரன்ஸ் காமனாக வருது. -3, -3, -3ன்னு. Therefore the given expression is an AP. Therefore the given progression is an AP அப்படின்னு போட்டு முடிச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து எலிமெண்ட்ரி சம். நிறைய சம்ஸ் இங்கே போடும்போது நமக்கு இந்த ஐடியா எல்லாமே கிளியராக வந்துடும். ட்ரை மெனி சம்ஸ். நம்ம எல்லாமே வரிசையாக வந்து அக்கார்டிங் டு த புக் அண்ட் எக்ஸசைஸ் வரிசையாக போட்டே போயிடலாம். ஜஸ்ட் கோ த்ரூ இட். சப்ஸ்கிரைப் RSR Max, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.